ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்க எல்லாருமே ரெடியாக இருங்க. நல்லா கவனிங்க. தூரத்தில் பாருங்கள், அது தெரியுது எல்லாமே தையல் இயந்திரம். முதலாக உருவாக்கப்பட்ட மாடல்லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள மாடல்களை அங்கே டிஸ்பிளேயாக வச்சுருக்கிறாங்க. அது இந்த ஷாப்பிங் மாலோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எனிவே, வெல்கம் டு வே டு டூர். அன்பு நெஞ்சங்களுக்கு எனது வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி ஷெஃபீல்டில் உள்ள மெடோஹால் ஷாப்பிங் மால் பற்றி தாங்க. என்னுடைய காணொளி கண்ணுக்கு மட்டுமல்ல, நிறைய நல்ல செய்திகளை கொண்டு வருவதிலையும் முனைப்பாக இருக்கும். உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க காணொலியில் போகலாம். இந்த ஷாப்பிங் மால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இங்கிலாந்துலேயே 4வது பெரிய ஷாப்பிங் மால். நார்மலாகவே ஒரு மால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நம்ம பிரம்மாண்டமாக 3 அடுக்கு 4 அடுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் கார் பார்க்கோட பார்த்திங்கன்னா ஃப்ளோராக தான் இருக்கும். ஆனால் இது முழுக்க 2 தளங்கள், அதாவது தரைத்தளம், முதல் தளம் என 2 தளங்கள் மட்டும்தான் இந்த ஷாப்பிங் மாலில் உள்ள ஸ்பெஷாலிட்டி. இது அமைந்துள்ள மொத்த ஸ்கொயர் ஃபீட் 1,50,000 ஸ்கொயர் ஃபீட். ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 13,000 கார்களை நம்ம நிப்பாட்டலாம். நீங்கள் பார்த்தா தெரியும், இது இரவு நேரத்தில் ஒரு சைடு கார் பார்க்கிங் தான் இது. நம்ம கொஞ்சம் செய்திகளும் கொஞ்சம் காணொலியுமாக பயணிப்போம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த மாலோடைய ஒரு பக்கத்துக்கான என்ட்ரன்ஸ். மொத்தம் இந்த மாலுக்கு 4 என்ட்ரன்ஸ் உண்டு. ஒரு என்ட்ரன்ஸ்லேருந்து இன்னொரு என்ட்ரன்ஸ்க்கு காரில் போகணும் அப்படின்னாலே 5 நிமிடம் எடுக்கும். மொத்தமாக அந்த ஷாப்பிங் மாலை சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 20லேருந்து 30 நிமிடங்கள் எடுக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். ஓகே, இந்த ஷாப்பிங் மால் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற கரெக்டான விஷயத்தை சொல்லிடுறேன். நான் இதோடைய வெப்சைட்டையும் டிஸ்கிரிப்ஷனும் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஷெஃபீல்டு சிட்டி சென்டர்லேருந்து 5 மைல் தூரத்துலேயும், இது பக்கத்தில் உள்ள ரோதர்ஹாம் அப்படிங்கிற ஒரு டவுனில் இருந்து 3 மைல் தூரத்துலேயும் அமைந்திருக்குது. நீங்கள் இப்போ உள்ளே வந்துட்டோம். உள்ளே நம்ம பார்த்துருக்கிறது இது பவுண்ட்லேண்ட் ஷாப்புங்க. அது என்ன பவுண்ட்லேண்ட் அப்படின்னா, அங்கே எல்லாமே 1 பவுண்டு தான் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் ஐட்டம் அங்கே 1 பவுண்டில் இருக்கும். அதனால தான் அது பேர் பவுண்ட்லேண்ட் ஷாப். இப்போ நம்ம இருக்கிறது ஃபுட் கோர்ட். இந்த மாலில் உள்ள ஃபுட் கோர்ட். இங்கே கேஎஃப்சிலேருந்து, மெக்டொனால்ட்லேருந்து, சைனீஸ்லேருந்து, இந்தியன் ஃபுட்டு வரைக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை ஃபேமஸ் குசேனும் இங்கே போனால் நம்ம சுவைக்கலாம். டேபிள் மேலே கேஎஃப்சி ஃபுட் ரெடியாக இருக்குது. பார்க்கும்போதே கொஞ்சம் பிடிச்சி ஒரு பிஸா ஹட் ஒரு பக்கம். எவ்ரிதிங் இன் ஒன் ஹட், தட் இஸ் மெடோஹால் ஷாப்பிங் மால். எவ்ரிதிங் அண்டர் ஒன் ஹட். இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஹிந்துஸ்லேருந்து ஜாக்குவார் வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு போயிடலாம், வாங்கிட்டு போயிடலாம். அத்தனை வசதிகளும் கொண்ட ஒரு ஷாப்பிங் மால் இது. இதை முழுமையாக சுற்றி வர்றதுக்கு நிச்சயம் ஒரு நாள் பத்தாதுங்க. குறைந்தபட்சம் ஒரு 2 நாட்களாவது தேவைப்படும். நல்லா சுற்றி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து வாங்குவதற்காகட்டும், இல்லைன்னா ஈவன் நம்மள மாதிரி விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதா கூட ஒரு நாள் பத்தாது. இது ஒரு கிஃப்ட் கால் சென்டரோடைய ஷாப்பு. ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, இதை பற்றின ஹிஸ்ட்ரி என்ன, மெடோஹாலுக்கு அப்படி என்னடா ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு ஷாப்பிங் மாலுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியா அப்படிங்கலாம் இருக்குதுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. அதையும் பார்க்கலாம்.
இரவு நேரத்தில் பார்த்தீங்க இப்போ அதே மெடோவாலுக்கு நம்ம பகலில் போகிறோம். பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இனிமேல் தான் உங்களுக்கு காத்திருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஷாப்பிங் மால் எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, இது 1990 செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி தான் இதை இனாகுரேஷன் பண்ணாங்க. இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இது இங்கிலாண்டில் 11வது பெரிய ஷாப்பிங் மாலாக இருந்ததுங்க. அதாவது ஒரு நார்மலான அளவு தான் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2012 இதை மறுபடியும் ரீஃபப் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் இது இங்கிலாந்துலேயே 4வது பெரிய ஷாப்பிங் மாலாக உருவெடுத்துச்சு. நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் உள்ளே இன்பில்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 60 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து இதை வந்து மறுபடியும் ரீஃபப் பண்ணுறதுக்காக இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அனதர் விஷயம் என்னென்னா, இந்த இடம் இது வந்து 50% பிரிட்டிஷ் லேண்டோடையது. 50% வந்து பிரிட்டிஷ் லேண்டோடையது. பேலன்ஸ் 50% வந்து கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்ட் ஆஃப் நார்வே அவங்க கொடுத்தது. ஸோ இந்த ரெண்டோடைய கொலாபரேஷன் தான் இன்றைக்கி இத்தனை மக்கள் பயன்படுற இந்த மெடோவால் ஷாப்பிங் மாலோடைய விஷயம். அதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று உண்டு. என்னென்னா, 2014 ஒரு பெரிய ஃப்ளட் வந்துச்சு இங்கே, வெள்ளம். அந்த சமயத்தில் இந்த ஷாப்பிங் மால் கீழே முழுவதுமே கிட்டத்தட்ட தரைத்தளத்திலிருந்து கிரவுண்ட்லேருந்து 6 அடி உயரத்துக்கு தண்ணி சூழ்ந்துடுச்சு. மறுபடியும் எகெயின் இந்த ஷாப்பிங் மாலை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதுக்கு நார்மலாக ஓப்பன் பண்ணுறதுக்கு 7 days ஆச்சு. நிறைய ஷாப்ஸ் நல்லா பிகேம் நார்மல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு சில கடைகள்லாம் 1 மாதம் வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ அப்படி ஒரு விஷயம் சந்தித்தது. ஏன்னா இந்த ஷாப்பிங் பக்கத்துலேயே ரிவர் டான் அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்குது. ஸோ அதில் ஏற்பட்ட அந்த ஒரு ஃப்ளட்டில் தான் இந்த ஷாப்பிங் மால் ரொம்ப பாதிக்கப்பட்டது. எனிவே நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இங்கே நிறைய என்ன சொல்கிறதுன்னா வேர்ல்டு பிராண்டட் ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இங்கே இன்னொரு நம்ம ஊர் சரவணா ஸ்டோருமா பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சரவணா ஸ்டோர் இங்கே ஒன்று உண்டு. என்னடா அங்கே ஒரு சரவணா ஸ்டோரா அப்படிங்காதீங்க. சரவணா ஸ்டோர் மாதிரி, அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு துணி கடை. அது பேர் பிரேமார்க். இந்த வீடியோவில் உங்களோட வலது இயக்கம் பாருங்கள், எழுதியிருக்கும் ஃப்ரேம் மார்க்கம் ப்ளூ கலரில். இது தாங்க அந்த ஷோரூம். இந்த கடையில் இன்னொரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த கடையில் துணிகள் எல்லாமே மேக்ஸிமம் மேட் இன் இந்தியா, மேட் இன் பங்களாதேஷ், நம்ம ஊர்லேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய துணிகள் தான் இங்கே. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்ல ஆசைப்பட்றேன். இதோடைய எல்லா இடத்துலையும் பாருங்கள், நீங்கள் நோட் பண்ணிப்பீங்களான்னு தெரியல, நல்லா கவனிங்க. எல்லா இடத்துலையும் பசுமையான செடிகள் உள்ளே இருக்கும். நம்ம ஊரில் வந்து எங்கே மரங்களை வளர்க்கணுமே அங்கேயே வெட்டிடுவோம். ரோடு போகிறான்னு சொன்னால் போதும், ரோடு போகிறதுக்கு 4 வருஷம் 5 வருடம் ஆகும். ஆனால் மரம் ஃபுல்லாக வெட்டி அது பொட்டல் காடாக ஆகிடும். ஆனால் இங்கே ஒரு இன்டோர் ஒரு அடைக்கப்பட்ட இடத்துல கூட செடிகளை வளர்க்குறாங்க. இங்கே எல்லாமே லைனில் நின்றுக்கிறாங்க அந்த பிரேமாவுக்குள்ளே போகிறதுக்கு. ஏன்னா கோவிட் அப்படிங்கிறதுனால அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுங்க. ஸோ தட்ஸ் எ மெயின் திங். ஒரு வளர்ந்த நாடுக்கும் இல்லை வளரும் நாடுக்கும் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், எங்களோட ரொம்ப டெவலப் கண்ட்ரிங்க, பணக்கார நாடுங்க அப்படின்னு. ஆனால் இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்டில் ஓன் ப்ரொடக்ஷன்னு பெருசாக கிடையாது. உதாரணத்துக்கு விவசாயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில ஃப்ரூட்ஸு இல்லைன்னா பொட்டேட்டோ அண்டு டொமேட்டோட ரொம்ப ரேர் தான், சம்மரில் மட்டும்தான். அண்டு கேரட், இது போன்ற விஷயந்தான். மேக்ஸிமம் அத்தியாவசிய பொருள் எல்லாமே இவங்க இறக்குமதி தான் பண்ணுறாங்க. இறக்குமதி பண்ணியும் இவங்க இவ்வளோ வளர்ந்துருக்காங்க அப்படின்னா மக்களுடைய ஒத்துழைப்பு தான். ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் நமக்காக சொல்கிறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறதாகட்டும், அதை மீறாமல் இருக்கிறது, அதுதான் இந்த நாடுன்னு இல்லை, டெவலப்டு கண்ட்ரிஸ், வளர்ந்த நாடுகளுடைய பெரிய பங்கு அதுதான். எனிவே, ஸோ நம்ம மறுபடியும் மாலுக்குள்ளே ட்ராவல் பண்ணுவோம். உங்கள் இடத்துக்கு பக்கத்துக்கு வந்து H&M, அது ரொம்ப ஃபேமஸான பிராண்டட் ஷோரூம்.
இந்த ஷாப்பிங் மாலில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஷாப்பிங் மாலில் மொத்தம் 6 செக்ஷனாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹை ஸ்ட்ரீட், ஏர்கட், பார்க் லேன், கேலரி, ஒயாசஸ், தி லேன்ஸ் அப்படின்னு ஒரு 6 செக்ஷனாக. அது என்னங்க 6 செக்ஷன்? எதுக்குங்க ஷாப்பிங் மால் என்னங்க செக்ஷனு? ஒன்றும் இல்லை, நம்ம வர மக்கள் இவ்வளோ பெரிய ஷாப்பிங் மாலில் இப்போ சிலருக்கு எல்லாமே வாங்கணும் அவசியம் இருக்காது. சில இடங்கள் மட்டும் போகிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இதுக்குள்ளே வந்து தியேட்டர்ஸ் இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்குது. தி ஒயாசிஸ் அப்படிங்கிற செக்ஷன் போயிட்டோம் அப்படின்னா அங்கே முழுக்க ஃபுட் கோர்ட்டு. நம்ம ஏற்கனவே முதல்ல இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம். ஃபுட் கோர்ட் இருக்குது, வியூ தியேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு லெசர் சென்டர் அது. அதே மாதிரி கேலரி அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. அங்கே போயிட்டிங்கன்னா முழுக்க துணி கடைகள் பெரும்பாலும். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு, ப்ரைமார்க்கு, நியூ லுக்கு, H&M, ஸ்போர்ட்ஸ் சென்ட்ரு, ஸோ ஸ்போர்ட்ஸ் டைரக்ட் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான விஷயம். ஸோ நமக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை நம்ம துரிதமாக போய் அதை வாங்குறதுக்கோ இல்லை பயன்படுத்துறதுக்கோ வசதியாக இருக்கிறதுக்காக இந்த செக்ஷன் பிரிச்சுருக்கிறாங்க. அண்டு மற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே கார் இல்லை நம்ம காரில் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ட்ராம் வசதி இருக்குது. நம்ம சிட்டி சென்டர்லேருந்தே வந்து மெட்ரோவால் வரைக்கும் ட்ராம் இருக்குது. அண்டு நார்மல் சிட்டி பஸ்ஸஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது. அதையும் தாண்டி இப்போ வெளியூர்லேருந்து வரோம், நம்ம இப்போ மான்செஸ்டர்லேருந்து வரோம், ஏன் லண்டன்லேருந்து வரோம், பர்மிங்ஹாம்லேருந்து வரோம்னா மெட்ரோவால் பக்கத்துலேயே வந்து அந்த பஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே அப்படி இறங்கி நம்ம வந்து ஒரு ரோடு கிராஸ் பண்ணி போனாலே நம்ம மெட்ரோவால் ஷாப்பிங் சென்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்படி எல்லா வசதிகளுமே வந்து இது பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் என்னுடைய காணொலியில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாகவே ஒரு நல்ல விஷயத்தை பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஓகே பார்த்தோம், பிடிச்சதுக்கு லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அப்படிங்க இல்லாமல் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அதுலேருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம நிறைய விஷயத்தை முன்னேற்றிக்கலாம், மாற்றிக்கலாம். ஈவன் ஒரு விஷயம் இப்போ இந்த காணொலியில் பார்க்குறோம், இங்கே உள்ள மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க அந்த இயற்கையை நேசிக்கிறது, மனிதனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம். இங்கே யாரை பார்த்தாலும் ஸ்மெல் பண்ணுவாங்க, விஷ் பண்ணுவாங்க, ஒரு போட்டி பொறாமை இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொருத்தரும் மாறும்போது தான் இந்த மாற்றம் அவங்க நாட்டையும் வளர செய்கிறது. நான் ஒருத்த மாதிரி என்னையா மாறப்போகுது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் மாறிட்டாலே நம்ம வாழ்க்கை வசந்தமாயிடும், நம்ம பகுதி மேம்படும், நம்ம நாடு மேம்படும். ஸோ எனிவே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், அண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மோர் சப்போர்ட் ஃப்ரம் யூ ஆல். தேங்க்யூ.